இங்கிலீஷ்ல பேசலாங்கிற இந்த நிகழ்ச்சியில நம்ம எதிர்மறையான வாக்கியங்களை எப்படி அமைப்பது, பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை பயன்படுத்தி எதிர்மறையான வாக்கியங்களை எப்படி நாம் பேசுவது, how to talk in English particularly by using present perfect tense, that too in negative sentences, how to frame negative sentences in English by using present perfect tense. How to frame negative sentences. அவங்க கடைக்கு போனாங்க இல்லையா, போய் புக்கு வாங்கலான்னு போனாங்க. ஆனா புக்கு வாங்கினாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா புக்கு வாங்கவில்லை, வாங்கி இருக்கவில்லை. புக்கு வாங்க தான் போனாங்க, கடைக்கு தான் போனாங்க, ஆனா புக்கு வாங்கலை, புக்கை வாங்கி இருக்கவில்லை. So this is in the present perfect tense. How can you speak this particular sentence in this particular situation? அவள் புத்தகம் வாங்கி இருக்கவில்லை. அவள் புத்தகம் வாங்கி இருக்கிறாள் அப்படின்னா அது பிரசன்ட் பர்ஃபெக்டா பாசிட்டிவா சொல்றது. வாங்கி இருக்கவில்லை, அவன் வாங்கல அப்படிங்கறத நெகட்டிவா சொல்றது. How can we speak this particular negative sentence? அவள் புத்தகம் வாங்கி இருக்கவில்லை. Bought. She வந்தாலே has வந்துடும் இல்லையா? She has not. வாங்கி இருக்கவில்லை, வாங்கல இல்லையா, அதனால not. She has not. So you have to use the past participle of the main verb. She has not bought the book. She has not bought the book. She has not bought the book. The has not அப்படிங்கறத hasn't. She hasn't bought the book. She hasn't bought the book. Has not அப்படிங்கறத நம்ம hasn't. When you are pronouncing it, you should pronounce it as hasn't. She hasn't bought the book. Okay. Next example பாருங்க. பாரதி என்னுடன் வரவில்லை, வந்திருக்கவில்லை. உங்க கூட அவ வந்தானா, இல்ல உங்க கூட பாரதி வந்தாளா அப்படின்னு கேக்குறீங்க. அதுக்கு நீங்க என்ன பதில் சொல்றீங்க? பாரதி என்னுடன் வந்திருக்கவில்லை, வரவில்லை, வந்திருக்கவில்லை. பாரதி சிங்குலரா ப்ளூரலா? சிங்குலர். சிங்குலருக்கு என்ன? ஹேஸ். பாரதி ஹேஸ். வரவில்லை, ஹேஸ் நாட். வந்திருக்கவில்லை, வர்றதுக்கு என்ன? கம், கேம், கம். பாரதி ஹேஸ் நாட் கம். என்னுடன். என்னுடன் என்ன? என்னுடன். என்னுடன்னா வித் மீ. என்னுடன் வித் மீ. உன்னுடன் வித் யூ. அவனுடன். அவனுடன் வித் ஹிம். புரியுதுங்களா உங்களுக்கு? பாரதி ஹேஸ் நாட் கம் வித் மீ. பாரதி என்னுடன் வந்திருக்கவில்லை. பாரதி has not come with me.
has not அப்படிங்கறத எப்படி சொல்லுவீங்க? Hasn't. You have to pronounce it as hasn't. பாரதி என்னுடன் வந்திருக்கவில்லை. பாரதி hasn't come with me. This is very simple. பாரதி hasn't come with me. பாரதி உன்னுடன் வந்தாளா, வந்திருக்கிறாளா? அப்ப கேள்வியா கேட்கணும். Next we are going to ask questions in perfect tense. பாரதி உன்னுடன் வந்திருக்கிறாளா? கேள்வியா எப்படி கேட்பீங்க? நீங்களா யோசனை பண்ணி வைங்க, திங்க் பண்ணி வைங்க. நம்ம நெக்ஸ்ட் செஷன்ல மீட் பண்ணுவோம்.